கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்மளுடைய தியானத்திற்காய் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள், 1 Kings chapter 18 verses 1 and 2 சேர்ந்து வாசிக்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகி கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சுருக்கமான ஒரு செய்தி, தயவு செய்து நீங்கள் கவனியுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாய், ஒரு வார்த்தையாய், ஒரு வாக்கு தத்துவமாய் நமக்கு இந்த வசனத்தின் மூலியமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. இங்க வேதம் கூறுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாம் வசனம், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. God will send a mighty rain. தேவன் இந்த தேசத்தின் மேலே ஒரு மழையை ஆண்டவர் வருஷிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எதை விசுவாசிக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. மழை வருதுன்னோட நம்ம வீடெல்லாம் நினைஞ்சிரும், பேஸ்மெண்ட் நினைஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மழையை ஆண்டவர் வருஷிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஒரு வார்த்தையாய், ஒரு வாக்குத்தத்தமாய் இந்த பட்டணத்திலே அதை செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை காணும் அப்படியா? ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மழையை வருஷிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போவாது. ஹல்லேலூயா. அவர் எந்தெந்த காரியங்களை நம்மளோடு பேசினாரோ அதை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துல முதல்ல அங்கதான் இந்த வேத வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்துல மழை பெய்யாது இருக்கும் என்று சொல்லி அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 18வது அதிகாரத்துல 3 வருஷம் அந்த ஒரு சாப்டர்ல கடந்து போயிடுச்சு. 17வது அதிகாரத்துல இருந்து 18வது அதிகாரத்துக்கு வரும்போது 3 years கடந்து போயிடுச்சு. சோ அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, மழையை வருஷிக்க பண்ண போகிறேன். இந்த மழை எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம் கூறுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், நான் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த மழையை குறித்து ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளோட பேசுகிறார்? அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற அந்த மழையை குறித்து வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதை தேவன் இந்த ஆவியானவர் வருகிறதை மழைக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். He is comparing the coming of the Holy Spirit, the outpouring of the Holy Spirit with the comparison to the rain. மழை எப்படி வருமோ அது போல இந்த நாட்களில இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெரும் மழையை நோக்கி எலியா காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெருமழை ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் ஊற்றாக, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அவுட்போரிங் ஆய் இந்த இடத்துல ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அதுதான் இந்த வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது எதை மழை என்று சொல்லுகிறோம் என்றால், அது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறதை தேவன் மழை என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஏசாயா 35வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 35:1 and 2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபோனின் மகிமை கர்மேல் சாரோன் என்பவைகளின் மேல் அலங்காரமும் அதற்கு அடிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் மழையாய் வரும் பொழுது
ஒரு மனிதனுக்குள்ளே தேவனை ஆராதிக்கிற ஒரு எண்ணமும் சிந்தையும் எழும்புமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது மனுஷனுக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கணும்னு என்ன வருமா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய், மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரை பாடுகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கூட கடந்த வாரம் கூட நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபாஸ்ட் இல்லை அது என்னது ஆனிவர்சரி இதுக்கு நம்ம சில பேர் வந்திருந்தீங்க. அதில் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அந்த பிள்ளைங்க பாடுது, கர்த்தரை ஆராதிக்குது. நம்ம வந்து அங்கே இருக்கிற பீப்புளில் 90% கிறிஸ்டியன்ஸாக தானே இருப்பாங்க. உண்மையா எனக்கு தெரியாது, முக்கால்வாசி பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. 90% மக்கள் கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே பாட்டு பாடுறாங்க, நம்ம ஒருத்தருமே ஒரு கையை கூட தட்டலை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கடைசியில் நான் முடிச்சுட்டு போகும்போது என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்குது, why are you doing this? You are embarrassing us. You are the only one who is clapping. ஓ அப்படியா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல. ஸோ பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிற எண்ணம் சிந்தனை நமக்குள்ள வரணும். நம்ம என்ன பாடணும்? தாவீதை போல அப்படின்னு நம்ம பாடணும். எங்க ஆலயத்து தாவீது எங்க ஆடினாரு? தாவீது எங்க ஆடினாரு? ஆலயத்துக்குள்ளே ஆடினாரு? தெருவில் ஆடினாருங்க. தெருவில் ஒரு ராஜா ஒரு சாதாரண துணியை உடுத்தி கொண்டு அவரை பார்க்கிற ஒரு மனைவி பண்ண ரொம்ப கேவலமா பார்க்கறாங்க. அவங்கள பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் அவரை கேவலமா பார்க்கறாங்க. ஆனா தாவீது நடனம் ஆடினது தெருக்களிலே நடனம் ஆடினார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு 90% 95% கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. இங்கேயே நம்ம வாய்ஸும் குறைஞ்சு, நம்முடைய கைத்தட்டுகளும் குறைஞ்சு, நம்மளை பார்த்து நம்ம அந்த அடுத்த பிள்ளைங்க என்ன நடக்கும்? ஏன் நினைக்கும், ஓ இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, கையை தட்டவே கூடாது போல இருக்கு அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே ஆனந்த களிப்புடன் அவன் பாடுவானாம். அவனுக்கு எதை குறித்து கவலை இருக்காது. தாவீதுக்கு எதை குறித்து கவலை இல்லை. ஏன் அவனுக்குள்ள எதை குறித்து கவலை இல்லை? Because he had the Holy Spirit in him. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள அவன் பொங்கி நடனம் ஆடுகிறான். என் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் என்னை வெறுமையாக்கி தாழ்த்த நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றான். I am ready to embarrass myself more. I am ready to humiliate myself more என்று சொல்லி அவன் மனைவிக்கு முன்பாக சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை துதிக்கிறதிலே மும்முரமாய் காணப்படுவான். ஆமென். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஏசாயா 32:15 வசனம் கூறுகிறது. நான் வேகமாய் போகிறேன். ஏசாயா 32:15. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் அளவும் அவன் எப்படியே இருப்பானா? அப்படியே இருப்பானா. அவன் எப்படி பிறந்தானோ, எப்படி வளர்க்கப்பட்டானோ, என்னத்தை படிப்பிக்கப்பட்டானோ, என்னத்தை சொல்லி கொடுக்கப்பட்டானோ அப்படியே தான் இருப்பானா. நோ சேஞ்ச் will be there. நோ சேஞ்ச். நம்ம தான் வளர்றோமே, நம்ம தான் பணத்திலையும் வசதிகளிலும் கூடுகிறோமே, படிப்புல உயர்கிறோமே, புதிய பதவிகளுக்கு போகிறோமே, பெரிய வீடுகளை வாங்குறோமே. ஆனா ஆண்டவர் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வரும் அளவும் நீ அப்படியே தான் இருப்ப. இந்த பூமிக்குரிய மனுஷனாகவே தான் இருப்ப. எப்பவுமே உன் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் நீ பார்க்க முடியாது. You will see no change in your life. You will be like everybody else in this world. இந்த உலகத்துல எல்லாரை போலவும் நம்மளும் காணப்படும். ஆனா ஆவியானவர் வரும் பொழுது, ஊற்றப்படும் போது எப்படி இருக்குமா? அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. Everybody needs changes. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தேவை. நான் மாற்றம் என்று சொல்லும் பொழுது ஒரு வீடுல இருந்து இன்னொரு வீடோ, ஒரு கார்ல இருந்து இன்னொரு கார், அதெல்லாம் தானா வரும் பிரியமானவர்களே. அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் நினைச்சு நீங்க யோசிக்க தேவையில்லை. Those will follow you all the days of your life. உங்களுக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா.
உங்களுக்கே போதும், இதுக்கு மேல நான் வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனா அந்த உலகத்துக்குரியவர்களாய் நாம் இராமல் தேவனுக்குரியவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. What is the point of all the education? What is the point of all this wealth? இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிறந்த வண்ணமாகவே இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. வேதம் என்ன கூறுகிறது? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருப்போம், அப்படியே இருப்போம். No change will come in our life. You want change this morning in your life? You want change? ஒரு வனாந்தரமா இருக்க என் வாழ்க்கை ஒரு வயல்வெளி, ஒரு ஃபர்டைல் பிளெயினா மாறணும். ஒரு ஃபர்டைல் பிளெயினா இருக்கிறது என் வாழ்க்கையில ஃபாரஸ்டா காடா மாறணும், ஒரு செழிப்பான பூமியாய் மாறணும். அப்படிங்கிற என்ன இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியினுடைய அந்த அவுட் போரிங், அவருடைய ஊற்றுதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஏசாயா 55 12 13 வசனங்களை வாசிங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியில் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிகளுக்கு பதிலாக கேதரா விருட்சங்கள் முளைக்கும். மாஞ்சோடிக்கு பதிலாக மிருது செடிகள் எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகிய நித்திய அடையாளமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 13வது வசனம் கூறுகிறது, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிப்புக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது முட்செடியா இருக்கிற நம்மளுடைய குணங்கள், முட்களா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை, முட்களா இருக்கிற ஒரு முட்கள் நடுவில் நடந்து போனீங்கன்னா என்ன ஆகும்? சட்டை கிழிஞ்சிரும், கையிலெல்லாம் காலெல்லாம் என்ன ஆகும்? ஸ்கிராட்ச் விழுந்து ரத்தம் வந்துடும். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் கூறுகிறது. முட்செடியா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை, யாருமே உள்ள நுழைய முடியாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் நம்ம உதவியா இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? அந்த வேதம் கூறுகிறது, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிப்புக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று. அது எப்படி இருக்கும்? நிர்மூலமாக நித்திய அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:19 அவர் சொல்றாரு, கனி தராத எல்லா நல்ல கனி தராத எந்த ஒரு மரமா இருந்தாலும் என்ன பண்ணுவார்? அவர் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Every tree that does not bear good fruit, every tree that has no value, ஒரு மரத்திற்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேல்யூ அது கொடுக்கிற அந்த கனி தான். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய வேல்யூ என்னது? ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற கனிகள் தான். ஹல்லேலூயா. அந்த கனி தராத எந்த ஒரு மரம், அது எவ்வளவு ஆலமரத்தை போல வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு உயரமா இருந்தாலும், எத்தனை வருஷமாய் வளர்ந்திருந்தாலும், பிரியமானவர்களே, அந்த மரத்துல ஒரு கனி இல்லைன்னா, அந்த மரம் ஒரு பிரயோஜனம் உள்ள, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மரமா இல்லைன்னா, அந்த மரத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அதுக்கு தான் யூஸ். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பர்னிங். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பர்னிங். நம்ம கொளுத்தி போடுறதுக்கு எதுக்கு தான் அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்துல 18வது அதிகாரத்துல மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போய் ஆகாபிட்ட போய் நீ சொல்லு, மழையை நான் வருஷிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவன் உடனே கடந்து போய் அவன் ஆகாபிட்ட போய் அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான காரியம், இந்த விசுவாசத்திற்காக நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புத்தகத்துல அதே அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல 41வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போதன பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். மழை ஒரு சொட்டு கூட வரல, மழை ஒரு சொட்டு கூட பெய்யல, மழையினுடைய ஒரு சொட்டு அறிகுறி கூட இல்ல. எல்லாம் கவனிங்க, இந்த இடத்துல
மழையினுடைய ஒரு சொட்டு அறிகுறி கூட இல்ல. ஆனால் இங்கே ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்குடைய செவிகளில் என்ன கேட்குது? ஆகாபுக்கு கேட்காத ஒரு சத்தம் கேட்குது. மழை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சாதா மழை இல்லையா. அந்த வசனம் கூறுகிறது, நீ போகும்போது நம்ம பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். It's a sound of a heavy rain in my ears. என்னோட ஆவியில நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட இருதயத்தில் நான் உணர்கிறேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எலியா ஒரு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவியில் எப்படியான காரியங்கள் தோன்றுகிறதா? நம்மளுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே இந்த பெருமழையின் இரைச்சல் நம்மளுடைய செவிகளுக்கு கேட்குதா? ஹல்லேலூயா. ஒண்ணுமே நடக்கல. nothing is seen. நம்ம பார்க்கிற வழிகளில பார்த்தா ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய செவிகளில், அவனுடைய இருதயத்தில் என்ன தோன்றுகிறது? ஹல்லேலூயா. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படியான சத்தத்தை நம்முடைய செவிகள் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. It is not just about singing and worshiping the God. It is not just about coming to church. It is about seeing and hearing the things of God. தேவன் என்னோடு என்ன பேசுகிறார்? தேவன், what is God talking to me this morning? Hallelujah. எந்த நேரம் நம்மளுக்குள்ள பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, வீடை எப்படி, அதெல்லாம் இருக்கணும். அந்த தேவைகள், அந்த காரியங்கள் எல்லாம் we should grow. We should do everything possible to multiply our wealth. நம்முடைய பணங்களை, நம்முடைய வசதிகளை விருத்தி அடைய செய்ய என்னெல்லாம் முயற்சிகளை செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யணும். But if you are a person anointed by the Holy Spirit, நீ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் காணப்படுவோம் என்றால் நம்மளுடைய செவிகளிலே பெரு மழையின் இரைச்சல் நம்மளுடைய செவிகளிலே கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், மாம்ச செவிகளுக்கு கேட்காம இருக்கலாம். But deep down inside your spirit, உன்னுடைய ஆவியிலே, உன்னுடைய இருதயத்துல நீ அப்படியான காரியத்தை உணர்கிறாயா? அந்த காலை வேளையில are you realizing such things in your heart? There is going to be a heavy rain. Hallelujah. ஒரு பெரும் மழையை ஆண்டவர் இந்த தேசத்துல கட்டளையிட போகிறார். Hallelujah. பெரும் மழையை இந்த இடத்துல, இந்த பட்டணத்திலே ஆண்டவர் கட்டளையிட போகிறார். Hallelujah. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. 1 Corinthians chapter 2 verse 14. 1 Corinthians 2:14. ஜென்மஸ்வபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். Amen. Hallelujah. There is the problem. Why am I not able to hear? Why am I not able to see what the work of God is? தேவனுடைய காரியம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய காரியம் என்ன நடந்து கொண்டிருக்கு? I know what is happening in the world. இந்த உலகத்துல என்ன நடக்குது, மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குது, ஆப்பிரிக்கால என்ன நடக்குது, இந்தியால என்ன நடக்குது, ஸ்ரீலங்கா, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை அறிந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம சொல்லும் பொழுதே சிலருக்கு சிரிப்பு வரும். இங்க அதான் வேதம் கூறுகிறது. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியும். நான் நினைக்கிறேன் ஆகாப் ராஜாவா சிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையா? சிரிச்சிருப்பானா? காஞ்ச தரையெல்லாம் காஞ்சு வெயில் மொட்டை பொழக்குதுங்க நமக்கு. அவர் சொல்ல பெருமழையின் இரைச்சல் கேட்கும். தீர்க்கதரிசி பைத்தியமாயிட்டான் போல இருக்கு. அது சிரிச்சிருப்பான். ஹல்லேலூயா. ஏன்? அவன் ஜென்ம சுபாவமான மனுஷனா இருக்கு. அதுதான் அந்த ஆகாப் ராஜாவை குறித்து நம்ம, he is a man of the flesh.
உலகத்தின் காரியங்களை எப்பொழுதும் யோசித்து உலகத்தின் காரியங்களை எப்படி அபகரிக்கிறது, அந்த பொருளை எப்படி வாங்குவது, இந்த பொருளை எப்படி நாபோத்தினுடைய அந்த இத தோட்டத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்ளுகிறது, இதை குறித்தே அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமாய் காணப்படுகிறது. He will never realize everything to him seems foolish. எல்லாம் ஒரு பைத்தியமா இருக்குது, சிரிச்சிட்டு போற ஒரு காரியமா இருக்குது. But God's things are not to be laughed upon. Do not laugh at the things of God. தேவன் ஒரு காரியத்தை பேசுகிறார் என்றால் understand why God is talking. அதை ஆவிக்கேற்றவர் மனுஷன் அதை நிதானித்து அறிவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 15 17 வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர். 2 ராஜாக்கள் 6:15-17. தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? அக்கினி ரதங்கள் அவரை சுற்றி இருக்கிறத பார்த்து அவர் சொல்றாரு, அவர்களோடு இருக்கிற மனுஷர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Nobody else saw what he was seeing. அவர் பார்க்கிறத ஒருவரும் பார்க்கல. ஆனா அவர் அப்படியான ஒரு தீர்க்க தரிசனமா இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்ப அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷன், என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னா, அவருங்க எனக்கும் அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களையும் திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Instead of laughing at the prophet, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து நகைக்கிறதுக்கு பதிலாக, சிரிக்கிறதுக்கு பதிலாக அந்த மனுஷனுக்கு இருந்த ஒரு ஞானம் பாருங்க. அந்த மனுஷனுக்கு என்ன, அந்த வேலைக்காரனுக்கு இருந்த ஞானத்தை பாருங்க. என்ன ஞானம் அவனுக்கு? என்ன ஞானம் அவனுக்கு? அவர் பார்க்கறத நானும் பார்க்கணும். That is the spirit. ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறத நானும் பார்க்கணும். ஆண்டவர் சிந்திக்கிறத நானும் சிந்திக்கணும். I should think what God is thinking. அவர் பார்க்கிறது நானும். அந்த வேலைக்காரனுக்கு காணப்பட்ட ஒரு ஞானம், அந்த ஞானம் நமக்கு இந்த காலை வேளையில தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. Instead of laughing at it, அது எங்க நடக்க போகுது, அது எப்படி நடக்கும், ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரும் மழை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த பட்டினத்திலே அதை வர்ஷிக்க பண்ண ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எப்படி அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்? ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 41 44வது அதிகாரம் 44வது வசனம். 1 Kings chapter 18 verses 41 to 44. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனபானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க வேதம் கூறுகிறது, இங்க 2 விதமான மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு மாம்சத்திற்குரிய மனுஷன், இன்னொருத்தன் ஆவிக்குரிய மனுஷனாய் காணப்படுகிறான். ஆண்டவர் ஒரு பெருமழை இந்த இடத்துல வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? அந்த வசனம் கூறுகிறது 40 ஆகா போஜன பானம் பண்ண போனான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் என்ன போயிட்டான்? எங்க போயிட்டான்? சாப்பிட போயிட்டான். ஆண்டவர் ஒரு பெரிய மழையை வர்ஷிக்க பண்ண போறேன்றாரு. ஒருத்தன் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அநேகருடைய காரியங்கள் அப்படியே காணப்படுகிறது. when God is saying he is going to do a mighty outpouring here, நம்ம பாடி நம்ம லைஃப் அப்படியே ரெகுலர் லைஃப்ல அப்படியே கண்டினியூ பண்ற அனுபவங்களாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்ன செய்கிறார்? இந்த வசனத்துல பார்க்கிறோம், கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை, ஒரு பெருமழையை வர்ஷிக்க பண்ண போகிறேன் என்று சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்துட்டு போறாரு,
அவர் தான் எதையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அதனால நான் என்ன பண்ண போறதில்லை, ஜெபிக்க போறதில்லை. ஹல்லேலூயா. எனிவே காட் இஸ் கோயிங் டு டூ, லெட் ஹிம் டூ. அவருக்கு அவருடைய பிரச்சனை அது, அவர் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு நினைக்காம இங்க என்ன பண்றாரு, இந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அதை எடுத்து தேவ சமூகத்துல வைத்து தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நான் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த 18 அதிகாரம் 1 வசனத்தில் சொன்ன வார்த்தை, பெருமழை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், ஹல்லேலூயா, அதுக்காக நம்ம ஜெபிக்க துவங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் is coming very fast, very soon. ஹல்லேலூயா. ஒரு பெருமழை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆமென். அந்த காரியத்திற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே அதை வைத்து நாம ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. If you really want God's will to be done in this world, our Father in heaven, hallowed be thy name, your kingdom come, your will be done. பரலோகத்துல நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படி சொல்லிட்டு போனா போதுமா? அதுதான் ரிச்சுவல், ட்ரெடிஷன்ஸ். அதை திரும்ப திரும்ப சொல்றதுனால எதுவும் நடக்க போறது. அது ஜஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும், அதை ஒரு 10 தடவை சொல்லுங்க. ஏதாவது பாவம் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு 10 தடவை சொல்லுங்க. வேற பாவம் பண்ணீங்கன்னா அதை இன்னொரு ஜெபத்தை 10 தடவை சொல்லுங்க. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்பட பூமியிலும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நிறைவேற நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீரோடு கூட நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவர் எப்படி ஜெபித்தார்? அந்த வசனம், ஆகாபு போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. தன்னை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. 43வது வசனம் கூறுகிறது, தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஹல்லேலூயா. அப்ப அந்த காரியம் நிறைவேறும் மற்றும் என்ன பண்றார் எலியா? தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, நம்மள மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மளும் ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு போய் வெளியே போய் மழை பெய்தான்னு பாருடா, மழை நின்றுச்சான்னு பாருடான்னு நம்ம. ஹல்லேலூயா. நம்ம எங்கேயா வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே ஜெபிப்போம். மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஆண்டவரே இந்த மழையை நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஜெபம் பண்ணிட்டு போய் ஓடி போய் வெளியே பாரு, மழை நிறுத்து. மழை நிக்கலையே இன்னும், ஆண்டவர் நம்மளை ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையான்னு தெரியலையே, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறது. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எலியாவுக்குள்ளேயும் காணப்படுகிறது. ஐயோ நான் ஜெபிச்சிட்டேன் ஒரு தடவை, ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்வார். நான் 2வது தடவை ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்வார். 7 முறை அவர் தரை பணிந்து முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகத்தை தாழ்த்தி அவர் அப்படியாய் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை கனப்படுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். Whatever God has said has to come to pass அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே காணப்படுகிறது. கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். That word should come to pass in my life. அதற்கு நான் சோம்பேறியா இருந்தா அது என் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை நிறைவேற. I should persevere in prayer. ஜெபத்தில் அதிகமா என்னுடைய நேரத்தை நான் செலவிட்டு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் கூறுகிறது, எலியாவை குறித்து சொல்லும் பொழுது யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 17-18 வசனங்களை, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஊக்கமாய் ஜெபிக்கணும். இந்த பெரும் மழையை வருஷிக்க பண்ண நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டு அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ள எழும்பணும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல ஒரு பெருமழை வருஷம், எவ்ரி சைல்டு
எவ்ரி பிலீவர் ஹல்லேலூயா கர்த்தர் அவர் மேல ஒரு பெருமழையை வருஷிக்க பண்ணுவார். பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. அதற்கான ஜெபங்களை இப்பொழுதே நம்ம துவங்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்பொழுதே அதற்காக நம்ம தாகமாய் ஜெபிக்கிறோம். நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம், மற்றவங்க பெற்றுக்கொள்ளணுமே. நான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை, நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை, நான் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதற்காய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் நம்ம காணப்பட வேண்டும். 44வது வசனம் கூறுகிறது, 7ஆம் தரம் இவன், வாசிங்க அதே அதிகாரத்துல 44 1 ராஜாக்கள் 18:44. பாருங்க, அதுக்குள்ள எல்லாரும் விட்டுட்டீங்க. இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். அப்பொழுது அவர், நீ போய் ஆகாமை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அடையாளம் தேவையில்லை ஒரு பரிசுத்தவானுக்கு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் ஏற்படணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு சின்ன, அந்த வசனம் அருமையாய் கொடுக்கிறது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாமை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன ஒரு உள்ளங்கை மேகம் தான், ஒரு சின்ன அடையாளம் தான், ஒரு சின்ன அடையாளம் தான் ஒரு பரிசுத்தவானுக்கு தேவை. ஒரு சின்ன அடையாளம் தான் ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவை. ஒரு சின்ன அடையாளம் தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவை. a small change. ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டா போதும், சின்ன ஒரு வாசல் திறந்துட்டா போதும், ஒருத்தர் சின்னதா ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், அதை தீயா பத்திப்பாங்க. ஹல்லேலூயா. அதை தீயாய் பற்றி கொள்ளுவார்கள். அந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, அந்த சின்ன சேஞ்ச் தாங்க. ஒரு சின்ன ஒரு மேட்ச் ஸ்டிக்கை கொளுத்தி போட்டா போதும், ஏக்கர் கணக்கில் எரிஞ்சு தள்ளிடும். ஹல்லேலூயா. கரெக்டா? ஒரு சின்ன ஒரு மேட்ச் ஸ்டிக் தான் அது. பாருங்க, ஒரு ஃபுல் ஏக்கர் கணக்கில் 2000-3000 ஏக்கர்னு எரிந்து போடுது. அந்த அக்கினி அவ்வளோ வல்லமை உள்ள அக்கினி. ஹல்லேலூயா. ஏன்னா வனாந்திரமா இருக்குது பூமி. இதுல தேவ அக்கினி இறங்கும் பொழுது பற்றி எரியும் அந்த இடம் முழுக்க. ஹல்லேலூயா. அந்த சின்ன ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார். உள்ளங்கையிலேயே சின்ன சிறிய மேகமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிதான் பார்த்தாங்களோ தெரியல, தூரத்துல சமுத்திரத்தின் மேல கையளவு அதிலும் சிறிய ஒரு மேகத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். உடனே இவருக்கு விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் பெருமழையை வருஷிக்க பண்றாரு. போய் சொல்லு போ, போய் சொல்லு போ. சின்ன அடையாளத்தை பார்த்தீல, போய் சொல்லு, நீனு ஒரு பெருமழையை ஆண்டவர் வருஷிக்க பண்ண போகிறார் என்று போய் சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்துல எழுந்து அவன் பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்களை நம்ம ஏறெடுத்து பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய கண்களை எப்பவுமே நம்மளுடைய போனையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக். இன்னைக்கு பார்த்தா டீனேஜர்ஸை விட அடல்ட்ஸ் தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்கன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் நிலைமையே மோசம். இப்போ பேரண்ட்ஸே பிள்ளைங்க சொன்னாங்க, பார்க்காதான்ட்டாங்க. பேரண்ட்ஸ் பாருங்க, கொஞ்ச நாள் தான் பிள்ளைங்க பேரண்ட்ஸை பற்றி கேட்குது. நீங்க பாக்குறீங்க, போய் ஜெபிடா, நீங்க ஜெபிக்கிறீங்களா? போய் ஒழுங்கா டெய்லி பைபிளை வாசிதான். நீங்க ஒரு நாள் திறந்து நான் பார்த்ததே இல்லையே. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவங்க இந்த பேரண்ட்ஸ் சொல்லவே மாட்டாங்க, எதுக்கு இதுகிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம இப்படியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு மாற்றம் பிரியமானவர்களே, அலர்ட்டா இருங்க. சின்ன சேஞ்சஸ் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்போது, சின்ன மாற்றங்களை, அடையாளங்களை காண்பிக்கும் போது, லைக் a matchstick that catches fire, அப்படியாய் பற்றி எரிகிற ஒரு அக்கினியாய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதை உடனே நம்ம பற்றி பிடித்து கொள்ளணும். அதை ஆற பொறுத்து, ஆக்க பொறுத்து, அதை இன்னும் 2-3 தீர்க்கதரிசிங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி, அவங்க சொல்லி இவங்க சொல்லி, வானத்துல நட்சத்திரம் இப்படி தோண்டி அப்படி தோண்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு உள்ளங்கை மேகம் போதும். ஆமென். If you can see that small cloud, தூரத்துல சமுத்திரத்தின் மேல சின்ன மேகத்தை பார்க்கறீங்கன்னா catch hold of it. Hallelujah. Hallelujah. Amen. So கடைசியாக 46வது வசனம் கூறுகிறது, வாசிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ஜெஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி வசனம் என்ன வசனம்? அந்த வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. கடைசி காரியம் கவனிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா அதை பிடித்து கொண்டு நம்ம ஓடுகிறவர்களாய், முயற்சி செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எலியாவின் மேல் இருந்தபடியினால் அவன் என்ன பண்றானா, அவனுடைய தன் அறையை கட்டிக்கொண்டு வேகமாய் ஆகாபுக்கு முன்பாக ஓடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆகாப் இன்னும் திரும்பி திரும்பி பார்க்கறான். ஐயோ, பெருமழை வருதுன்னாங்க, வரலன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவர் என்ன பண்ணாரு, வந்துருச்சு மழை, ஓடு ஓட்டத்தை. ஹல்லேலூயா. வேகமா அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ணணும், நம்ம வேகப்படுத்தி நம்ம ஓட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பெருமழையுடைய சத்தம் கேட்டா பத்தாது, அதற்கு அந்த சத்தத்தை கேட்டு நம்மளுடைய ஓட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வேகப்படுத்தணும், முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்தணும். இட் இஸ் நாட் த டைம் டு ரெஸ்ட். இன்னும் கொஞ்ச காலம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இப்ப நடக்கிற சூழ்நிலை எது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. கொஞ்ச காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has kept. இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களை எல்லாரும் மறந்துடுவாங்க. Everybody will forget you. நீங்க எவ்வளவு பெரிய கப்பலுடைய ஓனரா இருந்தாலும் nobody will remember you. உங்க சந்ததியும் ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க, நீங்க எடுத்த போட்டோஸையும் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. யாருமே nobody will care about you in another 20 years, 15 yearsல ஒருத்தரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய வேகத்தை இந்த நாளிலே நம்ம என்ன பண்ணுவோம், வேகப்படுத்தும், இன்னும் முயற்சிகளை செய்வோம், இன்னும் தீவிரப்படுத்தி நாம கர்த்தருக்காய் ஓடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிலர் பாருங்க, நல்லா துவங்கிடுவாங்க, நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. என்ன ஆயிடுவாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. சிலர் நல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஓட்டத்தில் இருக்கோங்கிறதே மறந்து ஒரு சொப்பனத்துல உலகத்துல இருப்பாங்க, ட்ரீம் லேண்ட்ல இருப்பாங்க. சிலர் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க, ஒண்ணுமே நம்மளுக்கு புரியப்படாது. ட்ரீம் லேண்ட்ல இருப்பாங்க. சிலர் ஓட்டத்தை ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தா பாதி வழியில எலியாவை போல நம்ம டயர்ட் ஆகலாம் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் பார்த்து எலியா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லலாம். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கிறது. You have a lot more things to do in your life. Hallelujah. உன் ஓட்டத்தை நீ தீவிரப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அதனோட கூட தேவனுடைய பந்திக்காய் நம்ம ஆயத்தப்படலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் உற்சாகமாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில இறங்கி கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. 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 எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கலாம். Hallelujah.